திருச்சிற்றம்பலம். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்தெம் பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை உலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். மழையை பொழிய வேண்டி பாடுகின்ற அற்புதமான பாடல். மழையே, இந்த கடலில் உள்ள நீரின் ஆவியாய் திரண்டு வானில் எழுந்து உடையவளாகிய உமையமையைப் போல் கரிய நிறத்தில் திகழ வேண்டும். எங்களை ஆளுடைய அவளின் மெல்லிய இடையைப் போல மின்னலாய் பொழிய வேண்டும். பார்வதி அம்மையின் திருவடியில் திகழும் பொற்சிலம்பின் ஓசை போல இடியாய் ஒலிக்க வேண்டும். அவளுடைய திருப்புருவம் வளைந்தது போல வானவில்லாய் வளைய வேண்டும். நம்மை ஆளுடைய அவளோடு எப்பொழுதும் பிரிவின்றி விளங்கும் சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு முனைப்போடு தான் வந்து அவள் விரைவாகவே அளிக்கின்ற இனிய அருள் என்பது போல மழையை பொழிய வேண்டும். பார்வதி அம்மையினுடைய அருள் எப்படி திகழ வேண்டும் என்றால் மழையைப் போல பொழிய வேண்டும். அருள் நோக்கோடு நம்மை அவள் பார்க்க வேண்டும். இப்படி மழையை வேண்டுகின்றார்களாம். ஏன்னா இறைவன் என்னவாக திகழ்கின்றான்? கருணை கடலாக அல்லவா விளங்குகின்றான். அவன் மழையாக நம் மீது அருளை சுரக்க வேண்டும். இப்படி பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். ஓம் நமச்சிவாய.